நம்ம பயணம் மேப்ல மேல இருக்கிறது தான் லொகேஷன் ஐகான். அது எப்பவுமே ஆன்ல இருக்க மாதிரி பாத்துக்கங்க. சப்போஸ் நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நம்ம பயணம் மேப்ல இருந்து உங்களுக்கு எந்த ரைடுமே புக் ஆகாது. சோ அந்த லொகேஷன் ஐகானை எப்பவுமே ஆன் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைரக்டா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போய் அதுல உங்களுக்கு வேணுங்கிற பிளான பை நவ் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க பிளானோட எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்க பிளான் வேலிடிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பயண மேப்ல எப்படி நமக்கு புக்கிங்ஸ் விழுகும், எப்படி நீங்க புக்கிங்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆப் விட்டு வெளியே வந்திருக்கேன். இப்போ எனக்கு புக்கிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மேல நமக்கு இந்த சவுண்ட் வந்து நோட்டிபிகேஷன் வரும். மேல வந்து நோட்டிபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். அங்க அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க பண்ணிட்டாலே உங்களுக்கு புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பேஜ் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஹோல்ட் டு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பேஜ் வந்துடும். அதை நீங்க கிளிக் பண்ணாலே நீங்க டேரக்டா லொகேஷனுக்கு போய்க்கலாம். லொகேஷன் போறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட் இருந்தா நேவிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தொட்டிங்கனாலே கஸ்டமர் லொகேஷன் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுக்கு வந்துடும். நீங்க கஸ்டமர் பிளேஸ் போன அப்புறம் நீங்க ஹோல்ட் டு அரைவ் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஹோல்ட் டு பிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறமே கஸ்டமருக்கு ஓடிபி போயிருங்க. அந்த ஓடிபி அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஹோல்ட் டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே நெக்ஸ்ட் நம்ம கிளைண்டோட பிக்கப் லொகேஷன்ல இருந்து கிளைண்டோட லொகேஷன் எங்க போறது அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்கலாம். அந்த லொகேஷன் உங்களுக்கு வேணும்னா நேவிகேட் மறுபடியும் அதை கொடுத்தீங்கனாலே கூகுள் மேப் உங்களுக்கு ஓபன் ஆயிரும். அப்புறம் கஸ்டமர் லொகேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் ஹோல்ட் டு அரைவ் அப்படின்னு கொடுத்தாலே நீங்க லொகேஷனுக்கு வந்துட்டீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஹோல்ட் டு கம்ப்ளீட் அப்படின்னு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ரைடும் உங்க டாஸ்க்கும் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு என்ன பேமெண்ட் அப்படிங்கிறது போயிடும். நீங்க பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் ஆனதும் உங்களோட டாஸ்க்கை நீங்க டாப்ல இருக்க டுடே டாஸ்க் கிளிக் பண்ணி கரண்டா இருக்கிற டாஸ்க்கை பாத்துக்கலாம். ஆல் டாஸ்க் பட்டனை கிளிக் பண்ணி ஓவராலா இந்த மந்த்ல நீங்க எவ்வளவு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க பாத்துக்கலாம். இதுதாங்க நம்ம ஆப் யூஸ் பண்றதுக்கான ப்ராசஸ்.